என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிட்டு நான் சொல்வதை கேள். உன் வாழ்வில் நடப்பவை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நான் தான் நடத்துகிறேன். நீ உன் வாழ்வில் ஒரு கருவி மட்டும்தான். உன்னை முழுமையாக இயக்குவது நான் தான் என் பிள்ளையே. உன் குடும்பத்தை சுற்றி உன் முன்னோர்களின் ஆன்மா ஒன்று உன்னை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவில்லை. உனக்கு அது பல பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது. உன் வாழ்வில் எந்த தடைகளும் உன்னை நெருங்காமல் இருக்க நான் சொல்வதை கேட்டு அப்படியே பின்பற்று என் செல்லமே. உன்னையும் உன் குடும்பத்தையும் தொல்லை கொடுக்கும் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன். நீ எதற்கும் பயப்படாமல் இரு. நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். நீ இதுவரை கண்ணீர் வடித்தது போதும். இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கிறது. அவற்றை நீ புன்னகையோடு வரவேற்றுக்கொள் என் செல்லமே. நான் கூறும் இந்த வார்த்தைகள் உனக்கான வார்த்தைகள். இவை அனைத்தும் உனக்கு சேர வேண்டிய வார்த்தைகள். அதனால் தான் நான் இதை உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இவற்றை கவனமாக கேள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக இன்பமான வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். உன் வருங்காலத்தை இன்பமான காலமாக நான் மாற்றி காட்டுவேன். நிகழ்காலத்தை நீ எப்போதும் ரசித்து வாழ பழகிக்கொள். உன்னை துன்புறுத்திய தீய சக்திகள் இன்றே காணாமல் போகும். உனக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உன் மனதில் என்றும் தேக்கி வைக்காதே. மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் போதும். இனி உன் உதவியினை எதிர்பார்த்து பல நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் காத்திருப்பார்கள். நான் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். உன் அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். உன் இல்லத்தில் மற்றவர்கள் வந்து கண்ணீர் சிந்திவிட்டு போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. மற்றவர்கள் வந்து உன் இல்லத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் மாறிவிடும். உன் வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான பாடங்களை நீ என் மீது வைத்துள்ள உன் பக்தி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி சுயநலமான நபர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தருணத்தை உருவாக்கி விடுகிறது. ஆனால் நீ எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் நீ எப்போதும் சுயநலமற்ற நபராக மட்டுமே இருக்கிறாய். அதுவே எனக்கு மிகவும் மன சந்தோஷத்தை தருகிறது. நீ அவ்வாறு இருப்பது உன் மனதில் உள்ள தூய்மையான பக்தியின் அடையாளம் என் செல்லமே. இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் பக்திக்கு உண்டான பலன் உன்னிடம் நிறையவே வந்து சேரும். இனி உன் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர நான் வழிவகை செய்வேன். உன் இன்பம் உன் கையில். உனக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சிக்கும் நான் வழிவகுப்பேன். நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் உறவுகளை பற்றி என்னிடம் நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் பல ரூபங்களில் உனக்கு அவர்களை பற்றி உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். ஆனாலும் நீ அதனை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை. இருப்பினும் நான் உனக்கு புரியும்படி கண்டிப்பாக உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது அது யாருக்கும் புரிவதில்லை. அதை புரிந்து கொள்ளாமல் போவதால் வருகின்ற கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அதை புரிந்து கொள்கிறார்கள். நான் சொல்லும் எந்த விஷயத்தையும் நீ முன்னமே புரிந்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ செய்யும் பெரிய தவறு எது தெரியுமா? மற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டும் மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி அதிகம் யோசி. அதுவே உன்னை வாழ்வில் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நீ எப்போதும் நாட வேண்டாம் என் செல்லமே. நீ வெளிப்படுத்தும் ஒரு கோபம் உனக்கு 100 நோய்களை உண்டாக்கும். உன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு 1000 நோய்களை குணப்படுத்தும் என்பதனை நினைவில் கொள் என் பிள்ளையே. கஷ்டமாக இருக்கிறது, ஒன்றும் முடியவில்லை, எனக்கு இது சரியாக வராது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே. இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக வாழ்வேன். அதற்கான சூழ்நிலைகளையும் வழிகளையும் நானே முயற்சி செய்து முன்னேறுவேன் என்று உறுதியுடன் முயற்சி செய். வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உள்ளது. நீ நல்லதே பேசினால் நல்லவைகள் மட்டுமே பல மடங்காக உன்னை வந்து சேரும். பல சுப நிகழ்வுகளும் உன்னை வந்து சேரும். ஒரு கெட்ட வார்த்தையை நீ பேசிவிட்டால் அது இன்னும் பல கெட்ட வார்த்தைகளை இழுத்து கொண்டு வந்துவிடும். அதன் கூடவே பல துன்பங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும். எப்போதும் வார்த்தைகளை கவனமாக பேச பழகு. நாளை என்ன நடக்குமோ, அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்பதை பற்றி பயந்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல. நிகழ்காலம் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் என்பதை நம்பு. அதை நான் உனக்காக மாற்றி அமைப்பேன். வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலை தோரணத்தை உன் வீட்டின் தலைவாசல் படியின் மேல் கட்டி தொங்கவிட பழகிக்கொள். அது பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு பண வரவினையும் அது அதிகப்படுத்தும். உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்களில் நான் எப்போதும் கலந்திருப்பேன். நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வரும். தூய்மையான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். அதுபோல் உன் தூய்மையான உள்ளத்தின் மதிப்பை நான் கட்டாயம் உயர்த்துவேன். உன்னுடைய தூய்மையான எண்ணம் தான் உன் வாழ்க்கைக்கு பல தன்னம்பிக்கையையும் பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு விஷயத்தை முயன்று பார்க்காமலேயே என்னால் அது முடியாது என்று முடங்கி போகிறவன் தைரியம் இல்லாதவன் என்பதை புரிந்து கொள். நீ அது போன்ற செயலை ஒருபோதும் செய்யாதே என் பிள்ளையே. உனக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பக்தியின் மூலம் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். நீ மனதால் காயப்படும் போது உனக்கு ஆறுதலாக ஒரு நபரை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
இது பல முறை உனக்கு நடந்தும் உள்ளது. நீதான் அதை இன்னமும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவை அனைத்தும் நீ என்னை நினைத்து பூஜை செய்ததால் வந்த பலன் என்பதை தெரிந்து கொள்ளேன் பிள்ளையே. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடு. உன் வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்கு. உன் சிரிப்பே அன்பின் சின்னம். அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் அழகான பரிசு என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள். நீ மற்றவர்களை அதிகமாக மதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அது மற்றவர்களிடம் உன் மதிப்பினை பல மடங்காக உயர்த்தும். பிறரிடத்தில் கோபமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அன்பாக பேச பழகு. அது உன் குணத்தையும் நற்பண்பையும் இன்னும் உயர்த்தும். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள். அது உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லவில்லையே என்று வருந்தாதே. கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து அவற்றை இப்போது நீ எப்படி சரி செய்யலாம் என்று முயற்சி செய். அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும். மற்றவர்களிடத்தில் சிரித்து வாழ பழகு. அப்போது துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும். எப்போதும் சிந்தித்து வாழ பழகு. அப்போது பொய்கள் உன்னை நெருங்கவே பயப்படும். என்னிடம் உள்ள காலச்சக்கரம் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் பலனளிக்கும். துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்பவனுக்கு வெற்றிகளை பரிசாகவும் கோழைக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தே தீரும். உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்கள் மிகவும் மோசமான மனநிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. மற்றவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி மட்டுமே நீ அதிகமாக யோசிப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் ஒன்று பேசுவார்கள், உன்னை பற்றி மற்றவர்களிடம் வேறு ஒன்று பேசுவார்கள். அதுதான் அவர்களுக்கு அன்றாட வேலையாகவே மாறிவிட்டது. அவர்களை மாற்றுவது உன் வேலை இல்லை. உன்னை நீ மாற்றிக்கொள்வது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இதனை ஒரு காலமும் மறவாதே. உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்களை குறை சொல்வதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை என்பதனை மட்டும் புரிந்து கொள். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீதான் முழு முயற்சி செய்ய வேண்டும் என் பிள்ளையே. எனது அருளால் பக்தர்களின் சங்கடங்களை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன். ஒருவருடைய எண்ணம் தான் அவர்களது வாழ்க்கையை முடிவு செய்யும். அவர்களின் எண்ணப்படியேதான் அனைத்தும் நடக்கவும் செய்யும். தாய் செய்யும் ஒரு சிறிய தவறு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும். அது போலவே நீ செய்யும் ஒரு சிறிய தவறு உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு கவனத்தோடு வாழ பழகிக்கொள். நீ வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே. உன் துணிச்சலால் பயத்தை வென்று காட்டு. அதற்கு நான் உன்னுடன் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். தீய சக்தியின் தொல்லைகளும் ஆதிக்கமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த நாளில் தேவையில்லாத பேச்சுக்களை நீ எவரிடமும் பேசாதே. நீ நல்லது பேச போய் அது அவர்களுக்கு புரியாமல் சண்டையில் வந்து நிற்கும். எனவே யாரையும் உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள். நீ உன் கடமைகளை நிறைவேற்ற என்னை உன் மனதில் என்றும் நினைத்து உன் கடமைகளை செய்ய தொடங்கு. நீ செய்யும் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நீ செய்து முடிக்க நான் உன்னோடு இருந்து செயல்படுத்துவேன். இது உனக்கான என் வாக்கு. இவற்றை நீ கேட்டு உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள். மனித பிறப்பு என்பது உன்னை வாட்டி வதைப்பதற்காக அல்ல. பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் அடைவதே உன் வாழ்க்கை. உன் உறவினர்கள் உன் வீட்டிற்கு வரும்போது ஒன்றை கண்டிப்பாக நீ கவனித்தே ஆக வேண்டும். எவர் வந்தால் நன்மை நடக்கிறது, எவர் வந்தால் தீமை நடக்கிறது என்று கவனமாக நீ ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால் பிரச்சனைகள் யாரால் வருகிறது, எவரால் வருகிறது என்று உன்னால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை நீயே தகர்த்தெறிய முடியும். உன் வறுமையை நான் கட்டாயம் முடித்தே தீருவேன். தேவையில்லாதவர்களை உன் இல்லத்திற்குள் எப்போதும் அனுமதிக்காதே. நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கான வார்த்தைகள். நான் சொல்லும் அனைத்தையும் நீ கவனமுடன் செயல்படுத்தி வாழ்வில் பல நற்பலன்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வாய்ப்புகள் எப்போதும் துணிவு கொண்டவர்களிடமே அதிகம் நட்பு கொள்ளும். வாழ்க்கை என்பது ஆலயம், அதில் பக்தி என்பது வழிபாடு. உனது எண்ணங்களே உன்னை அழகாக மாற்றுகின்றன. அதனை அழகற்றதாக ஆக்குவதும் உனது எண்ணங்கள் தான். இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் என் செல்லமே. அதைத்தான் உன்னிடம் நான் எப்போதும் கூறுகிறேன். அவற்றை அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளின் பிள்ளையே. எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது, கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது. இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் உனக்கு புரிய வரும். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும். கனிவான வார்த்தைகள் தான் மனிதர்களின் மனதை கவரும். ஆனால் நீ செய்யக்கூடிய நற்செயலானது படைத்த என்னையே கவரும் என்பதை மறவாதே என் பிள்ளையே. உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எப்போதும் விட்டுவிடாதே. நீ எப்போதும் நல்லதையே பேசு, நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் எப்போதும் ஒன்றிணைக்கப்பட்டவை என புரிந்து வாழ பழகு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா? எனவே உன் மனதினை எவ்வாறு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என தெரிந்து வாழ பழகு.
நல்ல விஷயங்களை மட்டும் உன் ஆழ் மனதிற்குள் செல்ல அனுமதி. அதன் பின் அந்த நல்ல விஷயங்கள் ஆழ் மனதில் அதிகமாக பதிந்துவிடும். அப்படி செய்தால் அது துன்பங்கள் எளிதில் உன்னை அணுக விடாது. உடலின் அடிப்படை அழகு உயிர், அதுபோல் மனதில் முக்கிய அடிப்படைதான் ஆழ்மனது. அதுதான் உன் மனசாட்சி. அதை கவனிக்க தொடங்கு. நீ ஒரு விஷயத்தில் பயந்தால் பரவாயில்லை, எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே வாழ்வது நல்ல வாழ்க்கை அல்ல என் குழந்தையே. இந்த உலகில் பக்தி இல்லாதவர்கள் அப்படி இருந்தால் பரவாயில்லை, அவர்களுக்கு எப்போது தெளிவு பிறக்கிறதோ அப்போது புரியும் என விட்டுவிடலாம். ஆனால் என் மீது பக்தி வைத்த பின் நீ அப்படி இருக்கலாமா? சொல் என் பிள்ளையே. நான் கூறும் வார்த்தைகளை நீ கேட்கும் போதுதான் உனக்குள் பல தன்னம்பிக்கை பிறக்கும். அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதனை எப்போதும் மறவாதே. உனக்கு புரியும் என்ற நம்பிக்கையில் மட்டுமே உனக்கான ஒவ்வொரு வார்த்தைகளையும் உனக்கு புரியும்படி நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டாலும் என்னிடம்தான் வருகிறாய், மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்னிடம்தான் வருகிறாய், கோபமாக இருந்தால் மட்டும் பல நாட்கள் என்னை நினைக்காமல் விட்டு விடுகிறாய். அதன் பின் நீயாகவே என் ஆலயத்திற்கும் வருகிறாய். இதனை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்வது போல் நான் செய்ய முடியுமா? நீ என் குழந்தை அல்லவா? தாயிடம் பிள்ளை கோபப்படலாம். என் பிள்ளை மீது நான் கோபப்பட்டால் என் பிள்ளை யாரிடம் செல்லும்? மறுபடியும் என்னிடம் தானே வரும். ஆகையால் நீ செய்யும் அனைத்தும் எனக்கு மட்டுமே தெரியும், எனக்கு மட்டுமே புரியவும் செய்யும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை இருக்கிறது. உனக்கான அடுத்தடுத்த நாட்களும் மகிமை நிறைந்ததாகவே அமையும் என்று நம்பு. நான் அவ்வாறே அதை உனக்கு நடத்தி காட்டுவேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் வாழ பழகு. நான் என்றும் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ தவறு செய்தால் நான் உன்னை கட்டாயம் திருத்துவேன். அது என் முழு கடமை. மறுபடியும் நீ அந்த தவறை செய்யாமல் இருக்க நான் புரியவும் வைப்பேன் என்பதை மறவாதே. நீ எப்போதும் என் பிரியத்திற்குரிய பிள்ளை என்பதை மறவாதே. இனி உன் வாழ்வில் பல காயங்கள் காணாமல் போகும். மனபாரம் குறைந்து மனது லேசாகும் என்பதை முழுமையாக நம்பு. நான் அதை கட்டாயம் மாற்றி காட்டுவேன். நல்லவைகள் எப்போதும் தாமதமாகத்தான் நடக்கும், ஆனால் அதுதான் நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள். நான் எப்போதும் உனக்கு உணர்த்த விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை எப்படி தெரிந்து கொள்வது என நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நீ இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டாலே உன் பிரச்சனைகளை நீ எளிதில் எதிர்கொண்டு வென்று விடுவாய். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒன்று என்பதையும் புரிந்து உன் வாழ்வை ரசித்து வாழ பழகிவிடுவாய். உன் வாழ்க்கை உன் கையில். அதை ஒரு பொக்கிஷமாக நினைத்து மகிழ்ச்சியாக வாழ பழகு. கண்ணீரோடு வாழ்ந்து பொக்கிஷத்தை வீணடிக்க கூடாது என்றுதான் நான் உனக்கு பல விதங்களில் கூறிக்கொண்டே இருக்கிறேன். இனி நீ இன்பமாக வாழ நான் அனைத்து வழிவகைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். தன்னம்பிக்கை மற்றும் மன தைரியத்தை உன் பக்தியின் மூலம் ஆழமாக நம்பு. அதற்கான பலன் உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த பிரபஞ்சத்தில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆட்கொண்டு உள்ளதால் தான் பல பிரச்சனைகள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு காலமும் நிரந்தரம் இல்லாத ஒரு மாயபிம்பம் என்பதை புரிந்து கொள். பக்திக்கு என்றும் ஆற்றல் அதிகம். பக்திக்கு அடிபணிந்தவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உடனே மறைந்து போகும். அந்த பிரச்சனைக்கு அங்கு வேலையே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நீ வார்த்தையால் பேசுவதை விட சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே மிகவும் முக்கியம். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ காணும் அனைத்து காட்சிகளும் களங்கமின்றிதான் உனக்கு தெரியும். உன்னுடைய ஒரு துளி கருணையானது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை மறவாதே என் பிள்ளையே. நல்ல எண்ணமும் நல்ல செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும். நீ எப்போதும் தெரிந்ததை தெளிவாக பேசு, தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே. உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும். ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து, மன நிறைவு மிகப்பெரிய புதையல், நம்பிக்கையே மிக சிறந்த நண்பன் என் செல்லமே. உனது திட்டம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன் சாதனையும் இருக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி எடு. வெற்றி ஒன்றும் எட்டாத கனி அல்ல. நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என முழுமையாக நம்பினாலே போதும். அது அவ்வாறே நடக்கும். வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் என் பிள்ளையே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் என்பதை மறவாதே. நீ கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல என் பிள்ளையே. அவை அனைத்தும் நீ கற்றுக்கொண்ட அனுபவ பாடம் என்பதை மறவாதே. உன் எதிர்பார்ப்பை தெய்வத்தின் மீது வை. தெய்வ சக்தி தான் உனக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தும். தெய்வ சக்தியை தவிர்த்து மற்ற மனிதர்களின் மேல் எதிர்பார்ப்பை வைத்தால் அதனால் ஒரு பலனும் கிடைக்காது. ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் என் பிள்ளையே. நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயம் இருப்பார்கள். உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு. உனக்கு தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். உன்னை காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. உன்னை விட்டு விலகியவர்களை மறந்துவிடு.
அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையே. நிம்மதி என்ற ஒன்று உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கிடைக்காது. பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை. அப்போது கட்டாயம் உனக்கு நிம்மதி கிடைத்தே தீரும். உன் வாழ்வு அழகானது, அதனை ரசித்து வாழ பழகு. உன் வேண்டுதல் என்றும் எனக்கு முக்கியம். அதுபோல் நீ பொறுமையாக இருப்பது மிக அவசியம் என் பிள்ளையே. நீ பக்தியின் மூலம் என்னை பற்றி நினைக்காத ஒவ்வொரு நொடியும் உன்னை துன்பம் சூழ்ந்து கொள்ளும் என்பதை உணர்ந்து செயல்படு. பணிவு குணம் உள்ளவர் ஒரு நாளும் தோற்பதில்லை. மிகுதியான அச்சம் கொண்டவர் ஒரு நாளும் வென்றதில்லை. உன்னால் நல்ல செயல்களை செய்ய முடியும் என்று தெரிந்தால் மட்டும் முயற்சி செய். முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி செய். அப்போதுதான் அதில் நீ வெற்றி அடைய முடியும் என் பிள்ளையே. இதுதான் என்றும் மறுக்க முடியாத உண்மை. உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு. என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் அதிகமாகவே உண்டு என்பதை மறவாதே. நீ எப்போதும் தெளிவாக இருந்தால் எல்லாமே வழியாக தெரியும். நீ தெளிவில்லாமல் இருந்தால் எல்லாம் வழிகளாகத்தான் தெரியும். இதுதான் வாழ்க்கை என் செல்லமே. இறை நம்பிக்கை இல்லாதவன் மட்டும் நாத்திகன் என்று அர்த்தமில்லை. தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் மிகப்பெரிய நாத்திகன் என் பிள்ளையே. தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்காமல் தினம் தினம் என்னை நினைத்து பூஜை செய்வதால் மட்டும் ஒரு முன்னேற்றமும் விளைந்து விடாது. என்னை நம்புகிறவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லைதான். ஆனால் முதலில் தன்னைத்தானே நம்புகிறவனைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையானவற்றை சரியான தருணத்தில் நான் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காக நீ உன்னால் முடிந்த உழைப்பை கொடுத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே. என் அருள் கிடைத்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கை மாறுவதற்கு என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு. ஆனால் அத்துடன் உன்னுடைய கடின உழைப்பும் அவசியம் என் பிள்ளையே. நீ உழைக்காமல் உன் வாழ்வில் ஒரு மாற்றமும் நிகழாது என்பதை மறவாதே. நீ எப்போதும் நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே நடக்கும் என் செல்லமே. விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னிடம் ஒன்று சொல்கிறேன். என் பக்தி உன்னிடம் அதிகம் இருந்தால்தான் என் மந்திர வார்த்தைகளை உன்னால் கேட்கவே முடியும். வாழ்வில் இனி மற்றவரிடம் நீ அஞ்சியும் வாழப்போவதில்லை, யாரையும் கெஞ்சியும் வாழப்போவதில்லை. இனி எப்போதும் மன தைரியத்தோடு வாழப்போகிறாய் என்று நினைவில் வை என் பிள்ளையே. உன் வாழ்வில் தொடர்ச்சியான மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ பல விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். அவைகளை சொல்கிறேன், கவனமாக கேள் என் பிள்ளையே. பக்தி என்பது இன்று உன்னிடம் இருக்கிறது என்றால் அது என் ஆசீர்வாதத்தால் தான் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னை வாழ்வில் மிக உயரத்தில் தூக்கி வைப்பதும் நானே. நீ துவண்டு போய் விழுந்து விட்டால் உன்னை தூக்கி சுமப்பதும் நானே. நம்பிக்கையுடன் இரு. உன்னுடன் உன் நிழலாய் நான் எப்போதும் வருவேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு என் பிள்ளையே. உன் சிந்தனையில் நான் எப்போதும் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பேன். உன்னை நல்வழியில் செயல்படுத்தவும் செய்வேன். உன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. நானும் உன்னை காண வந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்றும் உன்னுள் ஒளியாய் உன் வழியாய் இருந்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே. வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று சில நேரம் நினைப்பதும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரம் நினைப்பதும், இவை இரண்டும் சேர்ந்த கலவையே இந்த வாழ்க்கை. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. இவை இரண்டும் மாறி மாறித்தான் வரும் என் பிள்ளையே. இதனை புரிந்து வாழ பழகிக்கொள். உனக்கு நடக்கும் நன்மைகளும் தீமைகளும் மற்றவர்களால் வருபவை அல்ல. அது நீ செய்யும் செயல்களால் தான் வருகிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படு. உனக்கு எது எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அது தாமதமானாலும் உனக்கு தரமானதாகவும் உயர்ந்ததாகவும் தான் இருக்கும் என் பிள்ளையே. உனக்கான விஷயங்களை நான் மிக விரைவில் தருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறேன். சரியான தருணம் வந்தவுடன் நான் அவைகளை உனக்கு தந்தே தீருவேன். அதனை யாராலும் தடுக்கவும் கெடுக்கவும் முடியாது. எப்போதும் துணிவுடன் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தடைகள் எதிர்படும் போதெல்லாம் துணிவு இருந்தால்தான் உன்னால் செயல்படவே முடியும். உன் வாழ்க்கை உனக்கானது. அது நான் உனக்கு வடிவமைத்தது. அதனை மதித்து அனைவரிடமும் அன்பு செலுத்து. உதவி கேட்பவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் உதவி செய்வோர் மிக குறைவு என் பிள்ளையே. இனி நீ உதவி செய்ய இப்போதே ஆரம்பித்து விடு. அவ்வாறு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை வராமல் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். இந்த உலகில் எப்படி வாழ்வது என்பதை என் மீது பக்தி வைத்து ஆன்மீகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உன்னை நீயே அறிந்து கொள். அலட்சியம் இல்லாமல் இதயத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தால் போதும். அவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே அமையும். ஒழுக்கம், நல்ல உள்ளம், அன்பு, கருணை கொண்ட நீ எப்போதும் எதற்காகவும் கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை. நீ என் பிடியில் இருக்கிறாய். அதனால் எதற்கும் பயம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை உனக்காக பயன்படுத்திக் கொள்கிறாய்? ஆனால் இதில் பக்திக்காக ஒரு அரை மணி நேரம் கூட செலவிட உனக்கு ஏன் மனம் வரவில்லை? இனி உன் மனதில் எனக்காகவும் நேரத்தை ஒதுக்க பழகிக்கொள்.
அதன் பின் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும். இதனை உணராமல் வாழ்வது பயனற்றது என புரிந்து செயல்படு. நீ எப்போதும் அறிவாளிய சிந்தித்துவிட்டு பேசு என் பிள்ளையே. அறிவில்லாதவன் அவனுடைய கோபத்தை அடக்காமல் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். நீ அதுபோல் இல்லாமல் உன் கோபத்தை அடக்கி இன்பத்தை பெற நான் ஆசீர்வதிப்பேன். அமைதி இருந்தால் இன்பம் உன் வசப்படும். அன்பு நல்லறிவுக்கு இவ்வுலகம் எப்போதும் தலை வணங்கி நிற்கும் என்பதை உணர்ந்து செயல்படத் தொடங்கு. உன் வாழ்வில் இருள் என்று சொல்லி கவலை கொண்டிருப்பதை விட உன் மனதில் பக்தி என்ற ஒளி விளக்கை ஏற்ற முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம் என் பிள்ளையே. நீ ஒரு செயலில் பல முறை தோற்றுக்கொண்டே இருந்தால் மனம் தளராதே. ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அடைவாய் என் பிள்ளையே. நிதானத்தை கடைபிடி. வெற்றிக்கு அதுவே முதல் படி என் செல்லமே. வாழ்க்கையில் நீ நீயாக இரு, மற்றவர்கள் அவர்களாக இருக்கட்டும். அவ்வாறு இருப்பதே மனக்குழப்பம் மற்றும் மனப்பிரச்சனைகள் வரும் வாய்ப்பை தவிர்க்கும் என் பிள்ளையே. நீ மிகப்பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தால் அதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளவும் நீ தயாராக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி எளிதில் உன்னை வந்தடைய வழிவகுக்கும். உன் வேண்டுதலை என் முன் வைத்துவிடு. அந்த வேண்டுதல் நடந்தே தீரும். நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். இதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்று.